ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம அங்காடி தரல கல்யாண் ஜுவல்லரியிலேருந்து ரொம்ப அழகழகான 6 கிராம் 7 கிராம்க்கே இருக்கிற டெய்லி வியர் செயின் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் பிக் பாஸ் லவ்வர்ஸ்க்குன்னே ரொம்ப அழகான ஒரு பிக் பாஸ் செயின் கூட நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்ருக்கிற இந்த கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கிராம் வந்து 8 வருது. வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு 16% வருது. இந்த 16% வேஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து நெகோஷியபிள் தான். ஸோ நீங்கள் வந்து ஷாப்புக்கு போகிறப்ப இந்த வேஸ்டேஜில் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து எங்கே எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சென்னை டி நகரில் மெயின் பிரான்ச் கல்யாண் ஜுவல்லரி இருக்குல்ல, அங்கே எடுத்த வீடியோ தான். கடையோட டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ இது எல்லாமே ஒரு ராஜ்கோட் டைப்பில் வர 7 கிராம் to 12 கிராம் அடுத்த ட்ரை நம்ம இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளைன் பாலில் பார்த்தோம்ல, இது வந்து ராஜ்கோட் பாலில் வச்ச கலெக்ஷன். 7 கிராம்லேருந்து உங்களுக்கு வந்து 12 கிராம் வரைக்கும் வருது. வேஸ்டேஜ் வந்து 16 to 19 அந்த மாதிரி ரேஞ்சஸில் வந்து வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரோஸ் கோட்டிங், ஒயிட் ரோடியம், இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் கூட யூஸ் பண்ணி வந்திருக்கு. ஸோ இந்த ராஜ்கோட் செயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி யூஸ்க்குமே வந்து போட்டுக்கலாம். இதுலேயே உங்களுக்கு வந்து அடுத்த லெவலில் இன்னும் கொஞ்சம் ஹெவி கிராமில் வேணும் அப்படின்னா அதுலேயுமே நிறைய கலெக்ஷன் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்கோட்டில் ரெகுலராக வந்து இந்த மாதிரி ஒயிட் ரோடியம் வந்து இருக்காது. பட் இப்போ அந்த ராஜ்கோட் டைப்லேயே ஒயிட் ரோடியம் வந்து ரொம்ப நிறைய கொடுத்து ஹைலைட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒயிட் ரோடியமும் அந்த கோல்டும் வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. இல்லை எனக்கு ஒயிட் ரோடியம்லாம் வேண்டாம் அப்படிங்கிறவங்க தாராளமாக கம்ப்ளீட் கோல்டுலேயுமே உங்களுக்கு கலெக்ஷன் இருக்குது, அதுக்கு போயிடலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பால் ஒயிட் ரோடியம்லேயும் ஒரு 5 பால் கோல்டு பால் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஒயிட் ரோடியம்ங்கிறது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் கோல்டு தான். பட் அது வந்து ஒரு கோல்டு மேலே இருக்கிற ஒரு கோட்டிங், ரோடியம் கோட்டிங் தான். அதனால் உங்களுக்கு ரீவேல்யூ போகிறப்ப அதோட அந்த நகையோட மதிப்பில் எதுவுமே வந்து குறைவெல்லாம் இருக்காது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரோஸ் கோல்டில் வர கலெக்ஷன்ஸு உங்களுக்கு இது வந்து 18 கேரட்டில் வருது. அதனால் வேஸ்டேஜ் வந்து 23% வந்து வரும். இதுவுமே வந்து உங்களுக்கு நெகோஷியபிள் அங்கே இருக்குது. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இந்த நம்மளோட 916 கோல்டோட ரேட்டோட கம்பேர் பண்ணுறப்ப கம்மியாக தான் இருக்கும். கோல்டோட விலையே இது 18 கேரட் அப்படிங்கிறதுனால கம்மியாக தான் இருக்கும். இதில் ஜென்ஸ் போடுற மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. லேடிஸ் போடுற மாதிரி காலேஜ் கோயர்ஸ் ரொம்ப உங்களுக்கு வந்து டார்க் எல்லோ கோல்டில் வந்து போட விரும்ப மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன் ஒயிட் ரோடியம், ரோஸ் கோல்டு இந்த மாதிரி மிக்சிங்காக வாங்கி கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ட்ரெண்டியாக ரொம்ப விரும்பி போட்டுப்பாங்க காலேஜ் கேர்ள்ஸ்லாம். ஸோ இது வந்து ஒரு பிளைன் செயின்லேயுமே அந்த மாதிரி இருக்குது. அடுத்து வந்து உங்களுக்கு 13 கிராமில் வருது. 17% வேஸ்டேஜில் இருக்கிற ஒரு கலெக்ஷன் தான் இது. வந்து இந்த 13 கிராமில் ஒரு பிக் பாஸ் செயின் தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த செயினை எவ்ரி வீக் வந்து ஒன்று வாங்கிட்டு போயிடுறாங்களாம். ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு அந்த பிக் பாஸ் லவர்லாம் வந்து போட்டுப்பாங்க. நிறைய பேர் பிக் பாஸ் பிடிக்கிறவங்களுமே இது வந்து வாங்கிட்டு போகிறாங்க யங்ஸ்டர்ஸ்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கொஞ்சோண்டு பிளாக் பீட் வச்சா மாதிரி ஒரு கலெக்ஷன் 8 கிராமில் 17% வேஸ்டேஜில் வந்து வருது. கம்ப்ளீட் பிளாக் பீட் கிடையாது, அங்கங்கே மட்டும் பிளாக் பீட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து பிளாக் பீட் கலெக்ஷன்லேயே இருக்கிற ஒரு லெஸ் வெயிட்டில் இருக்கிற கலெக்ஷன் தான். ஸோ இது வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இது உங்களுக்கு பிளாக் பீடாகவும் இருக்குது. இல்லை எனக்கு வேறு செயினில் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் இந்த பிக் பாஸ் பெண்டன்ட் மட்டும் கூட வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 11 கிராம் அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்குது. இது வந்து 20% அந்த மாதிரி வேஸ்டேஜ் வந்து வருது. இதில் வந்து நிறைய பிளாக் பீடு வந்து இருக்கும். கோல்டு செயினில் வந்து அதை அப்படியே கோர்த்துருப்பாங்க. இதோட கிராம்ஸ்லாம் நான் வந்து காமிச்சிட்டேன். இதில் வந்து சின்ன சின்னதாக டாலர் கூட வச்சு ரொம்ப அழகாக இருக்குது. டாலர்லேயுமே பிளாக் பீட் வந்து இருக்குது. ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்த் இண்டியன்ஸ் வந்து இதை தாலி மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று முஸ்லீம்ஸுமே இதை தாலி மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து தெலுங்கு பேசுகிறவங்க இந்த பிளாக் பீடை வந்து ஒரு தொணை செயினாக போட்டுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் எனக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, ஆனால் எனக்கு பிளாக் பீட் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க தாராளமாக வாங்கி போட்டுக்கலாம். இதுக்குன்னு எந்த ஒரு சாஸ்திரமோ சம்பிரதாயமோ முறைகளோ அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த கலெக்ஷன்னாக்கா நீங்கள் போட்டுக்கலாம்.
ஸோ இது வந்து உங்களுக்கு கீழே மட்டும் கொடுத்தா மாதிரி. அடுத்து வந்து இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அந்த காலத்தில், அதாவது நம்மளோட அம்மாவோட அம்மா காலத்தில் ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. அது வந்து ஒரு சாதாரண மணியில் வந்து போட்டிருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி இது வந்து ரொம்ப லெஸ் வெயிட்டு, ஆனால் உங்களுக்கு வந்து பார்வையாக இருக்கும். இதுலேயே வந்து சில பெண்டன்ட் கூட வந்து வச்சு இப்போ போட்டுக்கிறாங்க. இது வந்து இப்போ ரீட்ரெண்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சிங்கிள் லேயர் பிளாக் பீட் கலெக்ஷன்ஸ் தான் இது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு 7 கிராம் 8 கிராம் அந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து பெண்டன்ட் வச்சுமே இருக்குது. இந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நார்த் இந்தியன்ஸ் வந்து தாலியாக போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் 7 கிராம் தான் வருது, 7 to 8 கிராம் அந்த ரேஞ்சஸில் இருக்கிறது. இல்லை டிஃப்ரெண்ட்டாக பெண்டன்ட் மட்டும் மாறி வரும். எல்லாமே சிங்கிள் லைனில் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து ஒரு மல்டி கலரில் இருக்கிற ஒரு கலெக்ஷன் தான். இது வந்து ட்ரெண்டி, ரொம்ப அழகாக இப்போ ட்ரெண்டியாக இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு மாதிரி அந்த லிக்விட் ஸ்டோன் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஸ்டோன்ஸ் கிடையாது, ஜஸ்ட் ஒரு எனாமல். அந்த பால்ஸில் வந்து அந்த எனாமல் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப அழகாக இருந்தது. நெக்ஸ்ட் ரொம்ப தின் செயினில் இருக்கிற ஒரு மாடல் தான் இது. இது கம்ப்ளீட்டாக வெறும் ராஜ்கோட் பால்ஸ் மட்டும் வச்சா மாதிரி இருக்கிற கலெக்ஷன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கல்யாண் ஜுவல்லரிலேருந்து இதுக்கு முன்னாடியுமே நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கனாக்கா டேப் பிளேலிஸ்ட்டில் போய் கல்யாண் ஜுவல்லரி அப்படின்னு சொல்லி ஒரு டேப் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எல்லா வீடியோஸுமே அதில் இருக்கும். இன் ஃப்யூச்சரில் உங்களுக்கு கல்யாண் ஜுவல்லரிலேருந்து என்னெல்லாம் வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வந்து இதெல்லாம் என்னென்னா ரோஸ் பால், அதுக்கப்புறமா வந்து ஒரு மாதிரி விளக்கு மூக்கு செயின், கோதுமை செயின், பட்டை செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எஸ் செயின் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நிறைய பேர் இது எல்லாமே ஃபேன்சி டைப்பில் தான் வரும். பட் ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி நிறைய இதுக்குன்னு பேர் இருக்குது. இது என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இது பார்க்கறதுக்கு ரொம்ப பார்வையாக இருக்கும். பட் இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்மியான வெயிட்டில் இருக்கக்கூடிய கலெக்ஷன். ஈவன் 7 கிராம் 8 கிராம்க்கே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் வாங்கலாம். ரொம்ப ஹேலோ டைப்பில் வந்து இருக்கும். மேக்ஸிமம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து ஜென்ஸ் வந்து போடுவாங்க அதிகமாக. இப்போ வெட்டிங்க்கு வந்து ஜென்ஸ்க்கு வந்து நகை வாங்குறாங்க அப்படின்னாக்கா பார்வையாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து போடுவாங்க. அடுத்து 9 கிராம் 10 கிராமில் இருக்கிற கலெக்ஷன் 16% வேஸ்டேஜில் இருக்குது. இது எல்லாமே இதில் வந்து ரெகுலராக பட்டை செயின், ஒரு மாதிரி ஜாயின் வச்சா மாதிரி கோதுமை செயின், பாக்ஸ் செயின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதில் எதுலேயுமே வந்து பெண்டன்ட் கிடையாது. நான் டெய்லி வியர் கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறதுனால அதையுமே இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அடுத்து பட்டை, அதாவது 2 வடம் வரா மாதிரி இருக்கக்கூடிய பிளாக் பீட் கலெக்ஷன்ஸ் தான். இது உங்களுக்கு கிராம் வந்து 20 அந்த மாதிரி வரும். ஈவன் வந்து 16 கிராம்லேயுமே இருக்குது. அதில் வந்து ஒரு பாம்பே டைப்பு ஒரு பெண்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதே மாதிரி வெறும் பீடு வச்சா மாதிரியும் இருக்கும். இல்லை எனக்கு பீடே வந்து ஒரு 3 சரம் சேர்ந்தா மாதிரி இருக்கணும் அப்படின்னா அதுவுமே இருக்குது. அதெல்லாம் வந்து 20 கிராம் கிட்ட வந்து வருது. இதில் ஓரளவுக்கு நீங்கள் பெரிய பெண்டன்ட் வந்து போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாமே இந்த 3 வரம் 3 சரம் 4 சரம் அந்த மாதிரி சேர்ந்தா மாதிரி இருக்கிற கலெக்ஷன் தான். உங்களுக்கு நெட் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 11 கிராம் தான் வருது. ஸோ இதில் இருக்கிற மேக்ஸிமம் கலெக்ஷன்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராஜ்கோட் பால்ஸ்லேயே கொஞ்சம் திக்காக நல்ல சரடு மாதிரி செயினில் இருக்கிற கலெக்ஷன்ஸு. இதெல்லாம் உங்களுக்கு 10 கிராம் அந்த மாதிரி வரும். ஓரளவுக்கு 10 கிராம் 12 கிராம்க்கே உங்களுக்கு நல்ல பார்வையான கலெக்ஷன்ஸ் வந்து ராஜ்கோட்டில் வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு லென்த் வந்து நான் சொல்லிடுறேன். ஓரளவுக்கு ஸ்லிம்மாக இருக்கிறவங்க அப்படின்னாக்கா நெஞ்சு குழி வரைக்கும் வரும். கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்கன்னா அது கரெக்டாக அந்த நம்ம ஷார்ட் செயின் போடுவோம்ல அந்த மாதிரி டிஸ்டன்ஸ்க்கு தான் வந்து வரும். நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு ரொம்ப லாங்காக இருக்கும், ஒரு ஹாரத்தோட லாங் இருக்கும் அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு வேண்டாம். அதுக்காக சொல்கிறேன் எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறத.
ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்த கலெக்ஷன்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். இதில் எதுவுமே நம்ம வந்து புதுசாக காமிக்கலை, பட் இருக்கிறதுல இப்போ என்னென்ன வந்து வந்துட்டுருக்கு. ஸோ ராஜ்கோட்டுனாக்கா ஒரு ஷார்ட் செயின் டெய்லி வேர் செயின் வாங்கணுன்னாக்கா இப்போயும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் கடையில் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வரதுக்காக தான் காமிச்சிருக்கோம். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.